தளபதி விஜய் அவர்கள் முன்னிலையில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகுவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் 118 சீட் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும். இப்போது பார்த்தீர்கள் என்றால் 118 சீட்டு அல்லது அதற்கு மேல் சென்று விட்டார் என்றால் தளபதி விஜயுடைய டிவிகே எளிமையாக ஆட்சி அமைத்துவிடும். விஜய் அவர்கள் முதலமைச்சராகி விடுவார். ஆனால் ஒருவேளை டிவிகே 118 சீட்டுகளுக்கு கீழ் ஜெயித்தது என்றால் டிவிகே மற்றொரு கட்சியோடு கூட்டணி வைத்தால் மட்டுமே விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகி தமிழ்நாட்டை ஆள முடியும். ஒருவேளை டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து நாங்கள் ஒரு திராவிட கட்சி, நாங்கள் மற்றவர்களை விடமாட்டோம் என்று சொல்லி சேர்ந்து விட்டார்கள் என்றால் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதில் சிக்கலாகிவிடும். இன்னும் முடிவுகள் முழுமையாக வரவில்லை. டிவிகேவுடைய ஓட்டு மேலும் கீழும் சென்று வருகிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டின் 75 வருட வரலாற்றில் முதல் முறையாக தனி ஒரு ஆளாக நின்று எந்தவித கூட்டணியும் இல்லாமல் விஜய் அவர்கள் இவ்வளவு தொகுதிகளை வென்று சாதனை படைத்துள்ளார். தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக வேண்டுமா என்பதை கமெண்டில் கூறி இதை பற்றி மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள என்னை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள்.